அரெஸ்ட் பண்ணதை வந்து விஜய் கண்டிக்கணும்னு செந்தில் சொல்றாரோ, அதே பேபி வந்து அதிமுக அரசை திமுக வெளியிலேருந்து ஆதரிக்கும் போது பேபியை வந்து பின்வாங்க வச்சாங்க திமுக ஈகோ சிஸ்டம். அது எந்த விதத்துல? எனக்கு ஒரு நிமிஷம், ஒரே சரி, பேபி அவர்கள் சொன்னதை திரும்ப பெற்றதும் திமுகவுடைய அழுத்தம் தான். அப்ப பேபியை நீங்க குறைச்சி மதிப்பிடுறீங்க. பேபி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, அதன் பிறகு அவர் வந்து அதற்கு மாற்றா ஒரு கருத்து சொல்றாரு, அதுக்கும் திமுக தான். விசிக எடுத்த முடிவும் திமுக சொல்லித்தான், பேபி எடுத்த முடிவும் திமுக சொல்லித்தான். எல்லா தலைவர்களும் நீங்க சேர்த்து கொச்சப்படுத்துறத நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒன்று இன்னொன்னு நான் சொல்றேன் சார், எடப்பாடி பிரவீன் காந்தி கூட சொன்னார், எடப்பாடி பழனிசாமி முதலே ஏன் போகல? எல்லா தலைவர்களையும் நேரில் போய் பார்த்த விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்காமல் அதிலிருந்து பிரிந்த சிவி சண்முகத்தை போய் பார்த்தாரு. அதை நீங்க யாரா கண்டிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி எந்த குதிரை பேரமும் இல்ல. சிவி சண்முகம் தன்னுடைய ஆதரவாளர்களை மட்டும் தனியா ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, வெற்றி பெற்ற அடுத்த நாளே வச்சிருந்தாரா? டேட் வைஸ் எனக்கு நினைவு இருக்கு. இவங்க சொல்றதெல்லாம் விடுங்க. லீமாரோஸ் அவர்கள் தேர்தல் முடிவு வந்த அடுத்த நாள் பச்சையா வெளியில பச்சையா போட்டு உடைச்சாங்க. என்ன உடைச்சாங்க? இவங்க தாவேகாவோடு அஇஅதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அதை யாரும் பேசவே தயங்குறீங்க. நான் ஒன்னு உடைச்சு பேசுறேன், இன்னைக்கு அதை பேசுவோம். ரொம்ப நாள் அது ஓடிட்டு அதிமுக திமுக சேர முயற்சி தர்க்க. ஐயோ என்ன சார் தேச துரோகமா? நான் கேட்கிறேன், ஒருவேளை அது நடந்துருச்சா? சிபிஐல இருந்தாலும் சார் சிபிஎம் பிரிஞ்சு சிபிஎம் ஒன்னா தேச நலன் விட்டுட்டு வந்த ஏடிஎம்கே விடுங்க, பிஜேபி ஒரு சீட்டு தான், என்ன 100 சீட் இருக்காங்க. அந்த ஒரு பாஜக எம்எல்ஏவை தவிர அதிமுக பேசினாங்கன்னா என்ன தப்பு? ஏத்துப்பீங்களா? அப்ப என்ன சார் ஐயோ திமுக என்ன சார் உங்க டிராமா? இத ஒண்ணே ஒண்ணுத்த பேசிட்டு பூரா குதிரை நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. கரண்ட் கட்டானா திமுக, கொலை நடந்தா திமுக. நீங்க ஆட்சியில இருக்க முடியலன்னா ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லுங்க. குதிரை பேரத்தை நியாயப்படுத்தாது. இல்ல பொதுவா பேபி குழந்தைகள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மைதான் அது. இல்ல கவிதை நயத்துக்கு நல்லா இருக்கு, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை அச்சுறுத்தினதுனால அந்த குழந்தை வந்து பிறழ்ந்து இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், இது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்த்து கொச்சப்படுத்துறது. பாஜகவின் அச்சுறுத்தலுக்கே பயப்படாத பேபி ஆளுங்கட்சியாக கூட இல்லாத திமுக அச்சுறுத்தி பயந்துட்டாரா? என்ன சார் ஒரு அளவுக்கு பேபி மட்டும் இல்ல, அதாவது விசுவாசத்தை வெளிப்படுத்துறது. ஆனால் அதிகமாக அதுக்கு கம்யூனிஸ்டுகளை கொச்சப்படுத்துவேன், விசிகாவை கொச்சப்படுத்துவேன். திமுகவின் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்க எல்லார் மீதும் சேற்றை வாரி வீசாதீர்கள். சரி திருக்கான், மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான தனிப்பெரும் மெஜாரிட்டி கொடுக்கலனாலும் கூட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை 35% வாக்குகளை தந்திருக்கிறார்கள். அதை நீங்க மாற்றுவதற்கு முயற்சி செய்தால் என்ன அர்த்தம்? அவ்வளவுதான் பல பேருக்கு ஆதங்கம். அமமுக கூப்பலாம் தப்பு இல்ல, சிவி சண்முகத்தை மட்டும் போய் பாப்பாரு தப்பு இல்ல, அதுக்கு முன்னாடி சோஃபா போகும் தப்பு இல்ல, வெற்றி பெறலாம் தப்பு இல்ல. அதெல்லாம் சொல்லுங்க. திமுக ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி, அதுகிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால தான் ஆதங்கமும் அதிகமாக. இவங்க தப்பு பண்ணலாம். என்ன இவங்க தப்பு பண்ணலாம்? 10 செகண்ட். அது பேபி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்து கூட சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்து ஆள உடைக்கலாம்னு பேபி சொன்னாரா? நான் என்ன கேக்குறேன்னா, அறிவாலயத்திலயும் அவை சண்முக சாலத்துல பேசுனதை பேசுறோம்ல, நான் அதை மறுக்கல, நான் ஏத்துக்கல, அது அசிங்கமான அரசியலே வச்சுக்குவோம். இந்த சைடு எல்லாம் பேசவே மாட்டேன்றீங்க. ராகுல் காந்தி யாருக்கு போன் பண்ணாரு, பேபி என்ன சொன்னாரு, ஏன் திருமாவளவன் மாறி மாறி உல்டா அடிச்சாரு, அதெல்லாம் பேசவே மாட்டேன். நான் கேக்குறேன், இதோட ரூட் காஸ்ட்ல இப்ப இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கல்ல, அப்பட்டமான ஹார்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வழி கொடுத்தது திமுக. எப்படி? ஏடிஎம்கேவோட பேச போனது அது எல்லாருமே கொலாபரேட் பண்ணிட்டாங்க. வாசுகி, சண்முகம், வீரபாண்டியன், காதர் மொய்தீன், பேபி சொல்லிட்டாங்க. அல்ல அவங்க 2 பேரும் கூட்டணி போறதுனாலதான் அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க ஒரு தார்மீக உரிமையை இழந்துட்டாங்க. அரசியல உறுதியா கண்டிப்பதற்கு திராணியற்று அதையும் கொண்டு போய் திமுக மேல போறது இல்ல. நான் கண்டிச்சாச்சு. ஆதவும் லீமா ரோஸும் மத்தவங்க கிட்ட என்ன பேசினாங்க, அத பேசுறதே கிடையாது. லாட்டரி விஷயம் உள்ள வந்துட்டு பேசவே மாட்டீங்க. அத பேசுறதே கிடையாது. லாட்டரி மார்த்தி நீங்க பதவி கேட்க மாட்டீங்க.